ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். அண்ட் இந்த விலாக் வந்து பொங்கல் விலாக் தான் ஆஸ் யூஷுவல். போகியிலேருந்தே வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்கேன். இது ஷார்ட்ஸ்க்காக எடுத்த வீடியோ, அதனால் இப்படி இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மார்னிங் வந்து 4 o'clock எழுந்து கொளுத்த வேண்டியதெல்லாம் எரித்து போட்டுட்டு, அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற கெட்ட தீய சக்திகளெல்லாம் வந்து எரித்து போட்டுட்டு, திருஷ்டி எல்லாத்தையும் வந்து எரிச்சிட்டு அந்த ஒரு ஹாப்பியாக இருந்தது. ஆனால் நிஜமாகவே வந்து எப்போவுமே வருஷம் வருஷம் எரிப்போம். அது ரொம்ப இந்த வருஷம் எரிக்கும்போது கொஞ்சம் ஒரு இதுவாக இருந்தது. ஸோ அப்படியே எரிச்சிட்டு ஒரு காஃபி சாப்பிட்ணும் போல் இருந்தது நம்மளுக்கு. இல்லை டீ காஃபி ஏதாவது ஒன்று. நானும் வந்து எட்டி பார்த்துட்டு இருந்தேன். ரோட்டில் கடையே திறக்கல. அப்புறம் பார்த்தா லாஸ்ட்டாக ஒரே ஒரு கடை மட்டும் திறந்துருந்தது. சரி போய் சாப்பிட்டு வந்துடலாம். பக்கத்தே தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதனால் நைட்டியோடவே போயாச்சு. போயிட்டு அங்கே போயிட்டு டீ சாப்பிட்டு ஒரு 4:30 இருக்கும்னு நினைக்கிறேன் டைம். அப்போது எரிச்சு முடிச்சுட்டு தான் அப்புறம் தான் போனோம். போயிட்டு எல்லாருமே 4 பேரும் போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கே வந்துட்டோம். ரோடே பாருங்கள் ஜிலோன்னு இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்தளவுக்கு யாருமே வந்து சரியாக வந்து கொளுத்துலன்னு நினைக்கிறேன் நான். ஒரு 2 வீடு மட்டும் கொளுத்திட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங்கே நாங்கள் ஒரு 4 o'clock எழுந்து வந்த உடனே போய் எட்டி பார்த்தேன். அதான் கேட்டேன். பாய், குட் நைட், குட் மார்னிங். குட் நைட், குட் மார்னிங் சொல்லிட்டுருக்கேன். போய் படுத்துட்டோம். அதுக்கப்புறமா அதுக்காக தான் ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து சொல்லிட்டு போயிட்டேன் நான். ஸோ டீ சாப்பிட்டு வந்து படுத்தாச்சு. படுத்துட்டு அப்புறமா ஒரு லேட்டாக எழுந்துக்கலாம் அப்படின்னு என்ன வேலை இருக்குது அதுக்கப்புறமா இல்லையா. ஸோ படுத்துட்டு அதோட நெக்ஸ்ட் டே பொங்கல் அன்றைக்கி வந்துட்டு எல்லாமே செஞ்சுட்டு நான் வீடியோலாம் வந்து எடுக்கலை. ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரிஞ்ச டிஷ்ஷு தான்றனால இதில் என்ன காமிக்கிறதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் கடன்னு சாமியை நைட்டியோட தான் கும்பிட்றேன். யாருமே வந்து ட்ரெஸ்ஸு வந்து சேஞ்ச் பண்ணல. அதுக்கப்புறமா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா டைம் ஆகிடுச்சு. 11:30 கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், 11:15 கிட்ட ஆகிடுச்சு டைமு. ஸோ நம்ம சாமி கும்பிட்டுடலாம்னு சொல்லிட்டு 11:15 நான் வந்துட்டு சாமி வந்து கும்பிட்டுலான்ட்டு கடன்னு ரெடி பண்ணியாச்சு. ஸோ அன்றைக்கி ஹஸ்பண்ட் வேறு இல்லை. ஹஸ்பண்ட் இருந்தால் அந்த தோரணம் வெளியே கட்டுறாங்கல்ல, அது மட்டும் அவர் பார்த்துப்பார், அந்த வேலையை மட்டும். ஓகே, மற்றபடி எல்லாத்தையும் நான் தான் பார்த்தாகணும். அந்த வேலை இன்றைக்கி என் பொண்ணு கொஞ்சம் செஞ்சுது. ஏன்னா இப்போ நம்ம ரெடி ஆகிட்டு வீடியோஸ்க்காக நம்ம வந்து அழகாக ரெடியாகி பண்ணலாம். ஆனால் அது டைம் இருக்காது. கண்டிப்பாக வந்துட்டு டைம் ரொம்ப அந்த நல்ல நேரம் வந்து தாண்டி போயிடும். அதனால் ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் மாமியார் வீட்டுக்கு வேறு நாங்கள் போனோம் அன்றைக்கி ப்ளஸிங் வாங்கிறதுக்காக. அதனால் சரி டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், பரவாயில்ல நைட்டில் யார் நம்மளை என்ன சொல்ல போகிறா இல்லையா, எல்லாம் நம்ம மக்கள் தானே பார்க்குறது எல்லாமே. அதனால் நான் நைட்டியோடவே அப்படியே சாமியை கும்பிட்டான்னு சொல்லிட்டு என் பொண்ணுலாம் பார்த்திங்கன்னா ட்ரௌசரோடு தான் வந்து உக்காந்துட்ருக்குறா. ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணாமல். ஏன்னா நான் தான் ரெடி பண்ணி விடணும் அவளை. அதுக்காக அவளும் வந்துட்டு சிம்பிளான ட்ரெஸ்ஸை தான் வந்து அப்படி இருக்கா. இல்லை சாமி வந்து இந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு கும்பிடணுன்னு வந்து எதுவும் சொல்லலை இல்லையா. நம்ம மனசு திருப்தியாக வந்து எல்லாமே போட்டு சாமி கும்பிட்டாலே போதும். சாமி வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கும். மனசார எது செஞ்சாலும் சாமி கண்டிப்பாக ஏற்றுக்கும். ஸோ அன்றைக்கி வந்து ஆஸ் யூஷுவல் ஒயிட் ரைஸு ஒரு 5 காய்கறிகள் போட்டு குழம்பு வந்து சாம்பார் வந்து வெஞ்சிருத்தேன். என்னென்ன போட்டேன் எனக்கு ஞாபகம் இல்லைங்க. முருங்கைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் பீன்ஸ் போட்டேன். அப்புறம் வாழைக்காய், கருணக்கிழங்கு, அது என்னமோ போட்டேன்னு நினைக்கிறேன். 5 காய்கறிகள் போட்டு சாம்பார் வச்சுட்டு பாயசம் பண்ணியிருந்தேன். அண்ட் சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு ஒரு தொக்கு, அப்புறம் கருணக்கிழங்கு வறுவல், வடை. அவ்வளோதான். ஆமாம், அவ்வளோதான். அது மட்டும் தான் வந்து செஞ்சுருந்தேன். கடகடன்னு மார்னிங்லேருந்து எழுந்து வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி குளிச்சுட்டு கிச்சன் மட்டும் நான் நைட்டே வந்து கழுவிட்டு படுத்துட்டேன். ஸோ அப்போ தான் மார்னிங் வந்துட்டு அதெல்லாம் ஊற வச்சுட்டு நம்ம மற்றதெல்லாம் வந்து செஞ்சோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். குளிச்சுட்டு வந்து ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வீடு பெருக்கி தொடச்சிட்டு சமையல் வேலையை வந்து கடன்னு ஆரம்பிச்சிச்சு. ஒரு நல்ல ஒரு காஃபி சூப்பராக போட்டு குடிச்சிட்டு மார்னிங் இந்த வேலையை வந்து சூப்பராக வந்து ஆரம்பிச்சாச்சு. ஸோ நீங்களாம் வந்து எப்படி வந்து கும்பிட்டீங்க அப்படின்னு வந்து சொல்லுங்கள். பொங்கல் செலிப்ரேஷன், பொங்கல் அன்றைக்கி எங்கெல்லாம் வந்து வெளியே போனீங்க அப்படின்றதும் சொல்லுங்கள். பாருங்கள் நைட்டியோடு தான் நிற்கிறேன். அவள் ட்ரௌசர் சுத்தம். அவள் வந்து இதுதான் ஈஸியாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வந்து போட்டுட்ருக்கான். பையனும் ஆஸ் யூஷுவல் வீட்டில் இருக்கிற ட்ரெஸ் மாதிரியே தான் வந்து அவனும் வந்து போட்டுட்ருக்கான். ஸோ சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பொறுமையாக வந்து நம்ம ரெடி ஆனதுக்கப்புறமும் நான் காமிக்கிறேன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோம் அப்படின்றது. எங்களோட பொங்கல் ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து பாருங்கள். ஸோ அன்றைக்கி ஹஸ்பண்ட்க்கு வந்து அங்கே, அதாவது அவங்க ஏரியாவில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க, அந்த அம்மன் இதில் வந்துட்டு கோயிலில் வந்துட்டு பெருமாள் தேர் வந்து எடுப்பாங்களாம் எப்போவுமே பொங்கலுக்கு. ஸோ அந்த வேலை இருந்ததுனால அவர் மார்னிங் 8 o'clock வந்துட்டு கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறமா மாமியார் வீட்டு கூட ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து அப்படி தான் வந்தார். நாங்கள் இங்கேருந்து கிளம்பி ஆட்டோவில் வந்து போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அவர் வந்து சாமி கும்பிடும் போது இல்லை. சரி வேறு வழியில் நான் ஃபோன் பண்ண சொன்னார். ஏன்னா நான் பண்ண அவர் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டார். ஓகே, அவர் அங்கே பிஸியாக இருக்கார். அங்கேயும் கோயில் தானே, அங்கேயும் வந்து சாமி கும்பிட்டு தான் இருக்கார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேருமே இருந்து நல்லபடியாக அன்றைக்கி வந்து சாமி வந்து கும்பிட்டோம். ஸோ நீங்கள் எப்படிலாம் கும்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். எங்கெல்லாம் வெளியே போனீங்கன்னு சொல்லுங்கள். என் பையன் பாருங்கள், கேமரா இருக்கிறது கூட தெரியாமல் நேராக கிட்ட வந்து நிற்கிறாரு அவர், என் தங்கப்பிள்ளை. அப்புறம் அதான் எப்படி கும்பிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நல்லபடியாக வந்து செலிப்ரேஷன் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.
அண்ட் அதே மாதிரி எல்லாரும் பிக் பாஸ் பார்ப்பீங்களான்னு சொல்லுங்கள். வின்னர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வாய்ஸே வந்து நான் நைட்டு கொடுத்துட்ருக்கேன். சொல்ல போனாக்கா ஹாப்பி தான் எனக்கு நிஜமாவே. 2 பேருமே டிசர்வ் தான். எனக்கு தெரிஞ்சு வந்து திவ்யாவும் சரி, சபரியும் சரி, அந்த டைட்டில் வின்னருக்கு வந்துட்டு 2 பேருமே டிசர்வ் தான். 2 பேருமே நல்லா கேம் ஆடியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. அவங்க 2 பேரில் யார் வின் பண்ணியிருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அதுவும் திவ்யானும் போது இன்னும் கொஞ்சம் ஒரு ஹாப்பியாக வந்துச்சு. ஒரு லேடிஸ் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. செட்டிங்ஸ் இருக்கா? என்னது என்னது சைடில் பிக் பாஸ் தாங்க அப்பயும் ஓடிட்டுருக்கு. உங்களுக்கு வாய்ஸ் வந்து நடுவில் கேட்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து டிவியில் ஓடிட்டுருக்கு. அதை பார்த்துட்டே தான் வந்து கடகடன்னு சமைச்சிட்டு இருந்தேன் நான். ஸோ சாமி ரூம் இப்படி தான் இருக்குது. சிம்பிளாக எனக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சுருப்பேன். ஆல்ரெடி ரூம் டூர் வந்து போட்டிருப்பேன். கிச்சன் அதாவது சாமி ரூம் டூர் வந்துட்டு நான் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க வந்து போய் பாருங்கள், சேனலில் போய் பாருங்கள். அதான் எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நான் வந்து வச்சுருப்பேன். அழகாக இருக்கானு வந்து சொல்லுங்கள். என்ன பண்ணுறீங்க மேடம்? டேஸ்ட் பார்க்குறியா? ஒரு உப்பு போட்டுக்கலாம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சக்கரை பொங்கல். பிக் பாஸ் பார்க்குறோம். ஹரிஷ் ஒரு ட்ரெஸ்ஸு கம்மி ஏந்து நில்லு. வேஷ்டி சிங்கம் போட்டு அப்படி இருக்கா? அப்படி இருக்கு வேஷ்டி சட்டை. சரி சரி. சாமி கும்பிட்டோன்னு தனியாக போட்டு கொடுக்குறது டைம் இல்லை. நாங்கள் போயிட்டு வந்து தான் சாப்பிட்லான்ற பிளானில் இருந்தோம். அந்த அம்மா வந்துட்டு அப்பயே வந்து உட்காந்து சாமியை வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. ஸோ கிளம்பிட்டோம் 3 பேரும் ஆட்டோவில். மாமியார் வீட்டுக்கு தான் வந்து போயிட்டுருக்கேன். ஹஸ்பண்ட் அப்படியே வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டனால நாங்கள் 3 பேர் மட்டும் போயிட்டுருக்கோம். திருப்பி ரிட்டன் வரும்போதும் நாங்கள் 2 பேர் மட்டும், பொண்ணும் நானும் ஆட்டோவில் வந்தோம். ஹஸ்பண்ட் வந்து பையனை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டார். பைக்கில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டார் அவர். ஸோ இங்கே பாருங்கள், ஹைதராபாத் பிரியாணியில் பாருங்கள், அந்த கடையில் பாருங்கள் அழகாக தோரணம்லாம் கட்டி பிரியாணி விற்கிறாங்க. ஆனால் கரும்பெல்லாம் வச்சு இதுவெல்லாம் வந்து போட்டு அழகாக வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் நான்வெஜ் வந்து விற்றுட்ருக்காங்க. அவங்க செலிப்ரேஷனுக்காக சும்மா அந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ மாமனார் மாமியார்கிட்ட வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு என் ஹஸ்பண்டால் எழுந்துக்க முடியலன்னு சொல்லிட்டு நான் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன். கீழே குனிஞ்சிட்டு எழுந்துக்க முடியல அப்படி சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பொங்கல் காசை வாங்கிட்டு அவங்க 2 பேர்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்கள் வந்து அங்கே வந்து கொஞ்ச நேரம் இருந்தோங்க. ரொம்ப நேரம் இருந்துட்டு எங்கள் மாமியார் பாருங்க, நாங்களும் விழுந்தோன்னு சொல்லிட்டு அவங்களும் போய் வந்து விழுந்துட்டுருக்குறாங்க. நாங்கள் அதான் காசுக்காக விழுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம் அவங்கள சும்மா விளையாட்டுக்கு. ஹாப்பி பொங்கல் சொல்லுமா. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். அது இது தள்ளி போடு. வா வா வா. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஃபேமிலியோடு சேர்ந்து ஹாப்பி பொங்கல் வந்து சொல்லியாச்சு. ஆசீர்வாதமாக வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் வந்து நான் சாப்பிடல. ஏன்னா மாமியார் வீட்லேயே கொஞ்சமாக சாப்பிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கும் திம்முன்னு ஆகிடுச்சு. பையன் மட்டும் வந்து சாப்பிட்டான். பொண்ணு வந்து திரும்ப அந்த இலையில இருந்ததே மீதியை ஃபுல்லாக சாப்பிட்டு காலி பண்ணிட்டா. ஸோ எங்கள் மாமியார் செம்ம ஜாலி டைப்பு, பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு.
நைட்டு வந்து ஈவினிங் படத்துக்கு வந்து போயிருந்தோம். பராசக்தி படம் தான் போயிருந்தோம், சிவகார்த்திகேயன்து. நல்லா தான் இருந்தது படம். வந்துட்டு அந்த காலத்து படம் மாதிரியே வந்து எடுத்திருக்காங்க. பட் தெரிஞ்சுக்க வேண்டிய படம் இல்லையா? பசங்களுக்கு, எனக்கு கூட என் பசங்களுக்கு புரியாது, பிடிக்காது அப்படின்னு நினச்சேன். பட் அவங்களுக்கும் பிடிச்சிருந்தது அந்த படம். புரிஞ்சுது. ஒரு சிலது புரியாமல் கேட்டான் என் பையன். அப்போ நான் வந்து பக்கத்தில் இருந்து சொன்னேன், இது இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ பொஷவாக்கம் சைடு தான் வந்தோம். பொங்கல் லீவாக இருக்கும்னு பார்த்தா அந்த இடம் பாருங்கள் எப்படி கச்ச கச்சன்னு இருக்குது. எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் கூட்டமாக இருக்கிற மாதிரியே இருந்தது. நாங்கள் வந்து சந்தா வராமல் மெயின் ரோடே வந்தார் ஹஸ்பண்டு. பொஷவாக்கம்லாம் காலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தால் எப்படி இருக்குது பாருங்கள். சரவணா ஸ்டோர் பாருங்கள் எவ்வளோ ஜெகஜோதியாக இருக்குது. அந்த லைட்டிங்ஸு அதெல்லாம் பார்க்கும் போதே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ வந்துவிட்டோம். அங்கே வந்து உள்ள தேட்டர் உள்ள வந்துட்டு தேவி தேட்டர் தான் வந்திருந்தோம். மோஸ்ட்லி அங்கே தான் போவோம். அங்கே வந்துட்டு கார் விடுறதுக்கு வந்து இடம்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சுக்கு உள்ளே வந்துட்டு விட சொல்லியிருந்தாங்க காரை. ஸோ அங்கே போய் கார் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நடந்து போகலான்னு. ஏன்னா முன்னாடி ஓடிட்டு இருந்த படம் வந்து முடியலை. அதனால் வந்துட்டு அவங்க வந்து இல்லை அங்கே எடுத்துகிட்டு போய் விடுங்க, இந்த பாருங்கள் காரெல்லாம் இன்னும் இருக்குது, படம் முடிஞ்சால் தானே எடுப்பாங்க, ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இடம் கிடைக்கும், அதனால் நாங்கள் முன்னாடியே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து விட்டுற சொல்லிட்டாங்க. அப்படின்றனால எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து விட்டுட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தானே பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு நடந்து வந்தாச்சு. வந்த உடனே என்ன வேலையோ இல்லையோ நம்ம வந்து ஸ்நாக்ஸ் வாங்குற வேலை தான் ஃபஸ்ட்டு வேலை. ஹஸ்பண்ட் வந்து இப்போதைக்கு வாங்குறதுக்கு ஸ்நாக்ஸும் வாங்கிடுவார். அண்டு பிரேக் டைமில் சாப்பிட்றதுக்கும் வந்து வாங்கிடுவார். அதாவது வாங்கிடுவார் மீன்ஸ் இது போட்டு வச்சுருப்பார், டோக்கன் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வாங்கிப்பார். ஏன்னா கூட்டமாகிடும் இல்லையா? அப்போ டோக்கனும் போட்டுட்டு பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்க முடியாது. அப்படின்றனால முன்னாடியே போயிட்டு கோக் வாங்கிட்டு, இந்த கோக் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா எப்போவுமே தேவி தேட்டரில் இந்த மேலே பார்த்தீங்கன்னா உப்பி இருக்குது, உங்களுக்கு தெரியுதா அதுன்னு தெரியல அது வீடியோவில். இந்த இது வந்து கொஞ்ச நேரம் ஓப்பன் பண்ணி விட்டுடுங்க, இல்லை அந்த கேஸ் வந்துட்டு உள்ளேயே இருந்துட்டு டமால்னு வெடிச்சிடும். என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த கேஸ் வந்து உள்ளே அடங்கி இருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த மூடி வந்துட்டு டமால்னு அப்படியே தூக்கி அடிச்சிடும். நிறைய வாட்டி எங்களுக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு. அதனால் நான் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒரு 2 டைம் அந்த மாதிரி. அதனால் நான் எப்போவுமே வந்து அது மூடியே வந்து வச்சிருக்க மாட்டேன். அவங்க கொடுத்து கொஞ்ச நேரம் மூடினா கூட அது கொஞ்சம் லைட்டாக உப்ப ஆரம்பிக்கும். ஸோ நம்ம திறந்து அந்த கேஸை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டோம்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கங்க. ஸோ தேவி தேட்டர் அங்கே வந்து தெரியுது. ஸோ அங்கே போயிட்டு முடி மேல கால் வைக்காதே, கோணக்கேள்வி காலை வைக்காத, வெளில போ. ஒரு விளையாட தெரியல, நீ பொண்ணா நீலாம். ஒன்றும் இல்லைங்க, பசங்க வந்து பிக் பாஸில் வந்துட்டு திவ்யா அண்ட் பாருது சண்டை நடந்ததில்ல, அதை வந்து ரீக்ரியேட் பண்ணிட்டுருக்காங்க. அவ்வளோதான். அங்கே டீ சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு 11:30க்கு மேலே ஆயிடுச்சு. பாயசம் வந்து சாப்பிட்டுருக்கோம் நானும் என் பையனும் சூடு பண்ணி. ஸோ நைட்டு டின்னர் வந்து சாப்பிடல, இதுலேயே நிறைய சாப்பிட்டனால அதோட விட்டுட்டோம். 12 o'clock பக்கம் இருக்கும். என் பொண்ணு தக்காளி வந்துட்டு கட் பண்ணிகிட்ருக்கா. எப்போவுமே மாட்டு பொங்கல் அன்றைக்கி ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியே போகிறது வழக்கம். ஸோ நான் ஏதாவது ஒரு டிஷ்ஷு வந்து வீட்டில் செஞ்சு தருவேன். ஏன் கறக்கும் சிலிண்டர் இல்லை, அதனால் என்ன பண்ணுறது தெரியாமல் இண்டக்ஷன் ஸ்டவ்லேயே முட்டை பண்ணி கொடுத்தா மீதிலுமே இன்னொரு ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.